நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் ஒருமித்த குரலாக ஒலிப்பார்கள் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசியலமைப்பு சாசனத்தை மாற்ற நினைத்தவர்களை அதன் முன் மண்டியிடச் செய்தவர்கள் இந்திய மக்கள் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழக எம்பிக்கள் 40 பேர் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என கேள்வி எழுப்பியவர்களுக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என முதலமைச்சர் ஆங்கிலத்தில் பதிலளித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுமே. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது.